படித்து முடித்தால் எனக்கு வேலை கிடைக்குமா? ஏன் சார் படிக்கணும்? ஸ்கூலில் படித்து அது ஒரு 12 வருஷம். அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் அது 3 அல்லது 4 வருஷம். அதுவும் முடிஞ்சுன்னா பிஜி இப்படிலாம் நாங்கள் படித்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் படிச்சுட்டு வேலை கிடைக்க மாட்டேங்குது சார், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் வருது. காரணம் என்னன்னு கேட்டால், படித்து முடித்த பிறகு வேலை இல்லை, எங்களுக்கு போதிய வருமானம் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான் கேள்வி. சில கிராமங்களுக்கு முன்னாலெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், சார் அந்த 4வது தெருவில் 3வது வீடு சார் அப்படின்னு சொல்லி அடையாளம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ஜினியர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கிராமத்தில், நீங்கள் எந்த என்ஜினியரை சொல்கிறீங்க? தெருவுக்கு 4 என்ஜினியர் இருக்காங்களே, நீங்கள் எதை சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அந்த அளவுக்கு தமிழகத்தில் கல்வி தரம் உயர்ந்திருக்கு, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிலர் படித்து முடித்த பிறகும் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு வேலை இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த விரக்தியினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க. சிலர் ஒரு கவிதையை சமீபத்தில் பார்த்தேன். பட்டத்தை கொடுத்த பல்கலைக்கழகமே நீ ஒரு நூலை கொடு, நான் பறக்க விடவாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விரக்தியினுடைய விளிம்பில் நின்று ஒருத்தர் கவிதை எழுதியிருந்தார். இந்த நிலையெல்லாம் ஏன் வருது? படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கல, அதே போல படிக்காதவர்கள் நல்லா சம்பாதிச்சு வசதியா இருக்கிறாங்க. அப்போ ஏன் இந்த நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே பள்ளிக்கு செல்லுகின்ற, கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவ மாணவிகளுக்கு ஒரு மனநிலை இப்படி உருவாகிறது. ஸோ இந்த மாணவ மாணவிகளுக்கு சின்ன முக்கியமான சில கருத்துக்களை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன் வேலை கிடைக்கல எனக்கு அப்படின்னு நீங்க திங்க் பண்றது ஒருத்தர் கேட்டார்னா, அவங்ககிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, நீங்க பாஸ் பண்ணிட்டீங்களா எல்லா பாடத்தையும்? அரியர் இல்லாமல் வச்சுருக்கீங்களா? ஏ கிரேடில் பாஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் கிரேட் என்ன? இப்படி பல்வேறு நிலைகளில் அவங்களுடைய வெற்றியை பற்றிய கேள்விகளை கேட்கணும். இன்னொன்று முக்கியமானது, வேலை கிடைக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக சிறந்த வேலை வாய்ப்பை பெறணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு தேவையான சில முக்கியமான திறன்கள் இருக்குது. அதை ஸ்கில்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. படித்தால் அறிவு வளர்கிறது, நாலேஜ். ஆனால் அதே வேளையிலே ஸ்கில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற திறனையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த அறிவுக்கும் திறனுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வகுப்புகளில் சொல்லித்தரக்கூடிய முக்கியமான பாடம், இப்போ உதாரணமாக காரை பற்றி சொல்கிறாங்க. ஒரு கார், மகிழுந்து இல்லாத ஒரு காரை பற்றி சொல்கிறாங்க. காரினுடைய பாகங்கள் இதெல்லாம், இந்த பாகங்கள், கியர் இதுக்கு பயன்படுது, கிளட்ச் இதுக்கு பயன்படுது, ஸ்டீரிங்கை இப்படி பண்ணணும், டயர் இங்கே இருக்குது என்று பாகங்களை சொல்லி அதனுடைய பயன்களை சொல்லி இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படும் போது எப்படி கார் இயங்குகிறது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த விளக்கம் அறிவு சம்பந்தப்பட்ட விளக்கம், நம்முடைய அறிவை பயன்படுத்துவதற்கான ஒரு விளக்கமாக இது அமைகிறது. நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு இது உதவுது. ஆனால் அதே வேளையிலே அந்த காரை பயன்படுத்தி அதை இயக்குவது எப்படி, அந்த காரை ஓட்டுறது எப்படி, ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்பீடாக போகும்போது அதை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, காரினுடைய முன்பக்க கண்ணாடி, அப்போ பக்கத்தில் உள்ள கண்ணாடிகளை எல்லாம் பார்த்து காரை எப்படி சீராக ஓட்டி செல்வது, அந்த விவரங்களை தெரிந்து கொண்டு அந்த காரை இயக்குவதற்கு உள்ள திறமையை வளர்த்து கொள்வதற்கு பெயர்தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லுகிறோம். ஆக படிக்கின்ற பொழுதே ஒருவர் தனது அறிவையும் வளர்த்து கொண்டு தனது திறமையும் வளர்த்து கொண்டு திறன்களையும் வளர்த்து கொண்டு இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக அவருக்கு வேலை கிடைக்கும். அதனால முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டா நாலேஜ் டெவலப்மெண்ட்டா. நிறைய பள்ளிகளில் ரெண்டையும் இணைத்தே சொல்லுகிறார்கள். ஆனால் சில பள்ளிகளிலே அறிவை மட்டும் வளர்ப்பதற்கு மதிப்பெண்கள் மட்டுமே அதிகமாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுக்கு அதிகமாக பயிற்சியை கொடுத்து மெமரி ஸ்கில் என்று சொல்லப்படுகின்ற மனப்பாடம் செய்கின்ற அந்த திறனை மட்டும் வளர்த்து கொண்டு அவர்கள் எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்பதற்காக அந்த செயற்கையான செயல்பாடுகளை, பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை அவர்களுக்கு கொடுப்பதில்லை. பொறியியல் கல்லூரிகளில் கூட அதுதான் நடக்கிறது.
நிறைய இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? வீட்டில் ஃபீஸ் போயிட்டுதுன்னு வைங்களேன், கரண்ட் இல்லை, ஒரு கரண்ட்டு ஃபீஸ் போயிட்டுப்பா, எலக்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் பாருன்னு வீட்டில் உள்ள எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லக்கூடிய ஒரு இது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஃபீஸ் போடவே தெரியாதும்பாங்க. வீட்டில் உள்ள மோட்டார் ரிப்பேர் ஆகிட்டுன்னு வைங்க, அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த மோட்டர் ரிப்பேராக இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கப்பா, நீ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தானேன்னு கேட்டால் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிம்பாங்க. ஒரு கார் வச்சுருக்குறோம், கார் பழுதாயிட்டுன்னு வைங்க, ஏன் நிற்குது கொஞ்சம் பாரப்பான்னு கேட்டால் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான், அதுக்கு டிப்ளமா படித்தவங்க அல்லது ஐடிஐ முடித்தவங்க பார்த்துக்கிடுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இப்படி சொல்லுகின்ற பொழுது என்ன நிகழ்கிறது என்றால் அவர்களுடைய பிராக்டிக்கல் நாலேஜ் ஒழுங்காக இல்லை, திறன்களை அவர் ஒழுங்காக வளர்க்கவில்லை என்பதுதான். ஆக ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு சொன்னது போல இப்போது அறிவும் வளரணும், திறன்களும் வளரணும், அதுதான் உண்மையான வளர்ச்சி என்பது இன்று நாம் காண வேண்டிய, இன்று நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தாரக மந்திரமாகும். வெறும் அறிவை மட்டும் வளர்த்து கொண்டு நாம் நம்மை முன்னேற்றிக் கொள்வதை விட நம்முடைய திறன்களையும் வளர்த்து கொள்ள வேண்டியதுதான் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த படிக்கின்ற பொழுதே ஒருவர் என்னென்ன திறன்களை எல்லாம் வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 10 திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த 10 திறமைகள் எதையெல்லாம் என்ன? ஒன்று தொழில்நுட்ப திறன் என்று சொல்வோம், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். அடுத்தது பகுத்தாய்வு செய்யும் திறன்கள், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். மூணாவது தகவல் தொடர்பு திறன்கள், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நான்காவது இணைந்து செயல்படும் திறன்கள், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ஐந்தாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறன்கள், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஆறாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் திறன்கள். ஏழாவது முடிவெடுக்கும் திறன்கள், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். எட்டாவது புத்தாக்க திறன்கள், இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ். 9வது தலைமைத்துவ திறன்கள், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். 10வது செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு மேலாண்மை திறன்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று இந்த 10 திறன்களையும் கண்டிப்பாக ஒருவர் படிக்கின்ற காலத்திலேயே, அவர் பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற காலத்திலேயே ஒருவர் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ரெகுலராக ஒரு பள்ளிக்கு போனால் எவ்வளவு பெர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் வேணும் சார், நான் இத்தனை நாள் வகுப்புக்கு வந்தால் போதுமா, ஒரு 60% போதுமா, 70%? கல்லூரியில் கூட கேட்குறாங்க, இந்த செமஸ்டர் தேர்வு எழுதுவதற்கு எத்தனை பெர்சன்டேஜ் நான் அட்டண்டன்ஸ் வேணும் என்று சொல்லி எவ்வளவு நாள் லீவ் எடுக்க முடியும், எவ்வளவு நாள் அவர்கள் அந்த வகுப்புக்கு செல்லாமல் இருக்க முடியும் என்று ஒரு கணக்கு எடுக்கிறார்கள். சிலர் வேண்டுமென்றே கல்லூரிக்கு தாமதமாகவும் செல்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரி என்பது அல்லது பள்ளி என்பது அது ஒரு களம் என்றே நீங்கள் தெரிய வேண்டும். இட்ஸ் எ ஃபீல்டு கிரவுண்ட். அந்த ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இப்போ சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு செல்லுகின்ற அல்லது கல்லூரிக்கு செல்லுகின்ற வழக்கத்தை நீங்கள் வைத்திருந்தால் உங்களை அறியாமலேயே அது பங்க்சுவாலிட்டி என்னும் அந்த ஒரு நல்ல பண்பை உங்களிடம் வளர்க்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் இன்று நடக்கின்ற நடத்துகின்ற அந்த பாடத்தை அன்றே நீங்கள் படித்துவிட்டு, நீங்கள் மனப்பாடம் செய்துவிட்டு, மனதிலே ஏற்றிக்கொண்டு புரிந்து கொண்டு மீண்டும் அதனை தேர்வு எழுதுவதற்கு தயார் நிலையிலே நீங்கள் இருந்தால், அடுத்த நாளே இருந்தால், உங்களுடைய மெமரி ஸ்கில் என்று சொல்லப்படுகின்ற மனப்பாடம் செய்கின்ற திறன் தேவை. சார், இந்த மனப்பாடம் எதுக்கு சார் பண்ணணும்? மனப்பாடம் பண்ணாமல் தான் பண்ணலாமா? நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு சர்வர்கிட்ட ஒரு 5 பேர் சேர்ந்து போகிறீங்க, ஒரு டேபிளில் உட்காந்துருக்கிறீங்க. ஒரு கேள்வி, ஒருத்தர் என்ன வேணும்னு கேட்குறாரு, ஒருத்தர் 2 தோசைங்கிறாரு, ஒருத்தர் பூரி செட்டுங்கிறாரு, ஒருத்தர் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இட்லி அப்படிங்கிறாங்க, இன்னொருத்தர் பொங்கல்ங்கிறாங்க. அப்படி மாற்றி மாற்றி சொல்லும்போது ஒரே நேரத்தில் அந்த 5 விஷயங்களையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, நினைவில் வைத்துக்கொண்டு, திரும்பவும் அதை ஆர்டராக எடுத்து அதை கொண்டு தருகின்ற சக்தி இருந்தால் மட்டும்தான் அவர் சர்வர் வேலைக்கே லாயக்கு என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆக மனப்பாடம் என்பது மனதிலே நினைவிலே வைத்துக் கொள்ளும் கலை என்பதை நீங்கள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போதே அந்த திறனை கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். இதுபோக கல்லூரிகளிலே சேருகின்ற பொழுது ப்ராஜெக்ட் ஒர்க்கு, இன்டர்ன்ஷிப்பு, இப்படி பல்வேறு விதமான பயிற்சிகளை தருகிறார்கள். செமினார்,
கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் இருக்கு. அதனால பள்ளி கல்லூரிகளில் சேருகின்ற பொழுதே உங்களுடைய திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் அந்த பட்டப்படிப்பை முடித்துவிட்டு அல்லது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு நீங்கள் வெளியே வருகின்ற பொழுது வேலை கிடைப்பது என்பது கேள்விக்குறியாகிவிடும். ஆக நான் சொன்ன அந்த விளக்கங்களை எல்லாம் மனதில் தேக்கி நீங்கள் நிச்சயமாக திட்டமிட்டு உழைத்தால் படிக்கின்ற பொழுதே உங்களுக்கு வேலை கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கும். பிளேஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி வாழ்த்தி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.